ஹாய் நண்பா, ஜிப்மர்லேருந்து ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. ஏகப்பட்ட போஸ்ட்டுக்காக விட்டுருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு விட்டுருக்காங்க, எவ்வளோ வேக்கண்ட் விட்டுருக்காங்க, எல்லாத்தையும் கிளியராக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வேலை தேடினுங்கிறீங்கன்னா இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ஏது எல்லாத்தையும் கிளியராக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இதை மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக கிடச்சினே இருக்கும். ஸோ ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ ஜிப்மரில் டெப்யூட்டேஷன் பேஸஸில் வேக்கண்ட் ஃபில் பண்ணுறாங்க. என்னென்ன வேக்கண்ட் போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஏ அண்ட் பி போஸ்ட்டுக்கு ஃபில் பண்ணுறாங்க. ஸோ போஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன், அது 11-12 போஸ்ட்டு. சேல்ரி 78,000லேருந்து நீங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது 2,09,200 அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ வேக்கண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கண்ட் தான். சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டு அது ஒரு போஸ்ட்டு. ஸோ அதுக்கு 67,000லேருந்து 2,08,000 வரையும் நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது 2,08,000 உங்கள் கையில் இருக்கும். ஸோ அது ஒரு வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் அனாலிசிஸ் அசிஸ்டன்ட் டைரக்டரு, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமரு, பர்ச்சேஸ் ஆஃபீஸரு, அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேக்கண்ட் விட்டுருக்காங்க. ஸோ இது புதுச்சேரிக்கு. ஸோ காரைக்காலுக்கு என்னென்ன போஸ்ட்டுனா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு, அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரு, அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டு விட்டுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதுக்கு எவ்வளோ சேல்ரி, என்ன குவாலிஃபிகேஷன் அது பார்ப்போம். ஸோ இது ரெகுலர் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. ஸோ பெர்மனன்ட் ஜாபு வித் 5 years ரெகுலர் சர்வீஸ் இந்த போஸ்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் லெவல் 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி அங்கே முடிச்சிருக்கணும். 8 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு அகாடமிக் எக்ஸாமினேஷன்லாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணி அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சிஸ்டம் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ப்ளஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் எல்லாத்துக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸ்பீரியன்ஸும் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கிளியராக பாருங்க. நான் இந்த பிடிஎஃப் என் டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் கிளியராக பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்லியிருந்தால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லா போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் மேக்ஸிமம் நாட் எக்ஸீடிங் 56 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 56 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கலாம் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 18/11/2024 மண்டே 4:30 PM முடியுது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். The officer fulfilling the above qualification eligibility may submit the application and attached perform to the employer proper channel to அப்ளிகேஷன் ஆஃப். நீங்கள் போஸ்ட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். போஸ்ட் என்ன அட்ரஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணணும் எல்லாத்தையும் ஃபைல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு உங்கள் குவாலிஃபிகேஷன் எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணி ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வேணும் எல்லாத்தையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளியராக படித்து பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. சர்டிஃபிகேட் டு எஃபெக்ட் த கரண்ட் எம்ப்ளாயர் இந்த போஸ்ட் ஹேஸ் நோ அப்ஜெக்ஷன். அந்த
அப்பாயின்மெண்ட் அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ காப்பீஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் ஆஃப் இன்டெகிரிட்டி ஆஃப் த அப்ளிகண்ட், விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் அதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா. கண்டிஷன், அதர் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நீங்கள் வந்து ஜிப்மர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கேன் பி டவுன்லோட் ஃப்ரம் ஜிப்மர் வெப்சைட்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். தோஸ் ஹூ ஆர் அப்ளைட் ஃபார் த அட்வர்டைஸ் போஸ்ட் இன் த ப்ரீவியஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஹேவ் டு அப்ளை ஃப்ரெஷ் வித் டு டேட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களை ரிஜெக்ட் தான் பண்ணப்படுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டாச்சாக வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேட்ஸ் வந்து ஃபீல் தட் த அப்ளிகேஷன் த்ரூ த ப்ராப்பர் சேனல் மே கெட் டிலே த அப்ளிகேஷன், therefore the advice to send an advance copy of his application with prescribed time limit. ஸோ நீங்கள் அந்த ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து டிலே பண்ணாமல் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் சொல்கிறாங்க. த காம்படிட்டிவ் அத்தாரிட்டி ரிசர்வ் த ரைட் டு கேன்சல் வித்ட்ரா த வேகன்சி வித் ரீசன் த அப்ளிகேஷன் ஷுட் not have convenience by any court of law. The post advice to apply the person working in the private organizations. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து ஒன்றும் பெருசாக சொல்லலை, இதான் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக அவங்க சொன்ன மெத்தடில் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் சொல்லலை. ஸோ இது வந்து பியூர்லி ஃப்ரீ தான். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்கள் சிவி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் எதெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் வந்து இதில் வந்து கிளியராக வந்து அவங்க வந்து சொல்லலை. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோ கண்டிப்பாக வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு எலிஜிபிளாக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து பியூர்லி ஃப்ரீ தான், எந்த நீங்கள் காஸ்ட்டும் கிடையாது. இது ஃப்ரீயாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ லைக் போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக வந்து கிடச்சின்னு இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.